9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் கனமொழி. எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஏ = கணம் அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பக்ரிநாத். கோடிட்ட இடங்களை பிலாங்ஸ் டு அல்லது நாட் பிலாங்ஸ் டு என்ற பொருத்தமான குறியீட்டு நிரப்புக. அதாவது ஒரு கணம் கொடுத்துருக்குறாங்க, அதில் கிரிக்கெட் வீரர்களை கொடுத்துருக்காங்க. சரியா? கீழே சில பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அது இந்த கணத்தில் இருந்தால் பிலாங்ஸ் டு போடணும், இந்த கணத்துக்குள்ளே இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டுன்னு போடணும். பிலாங்ஸ் டுவை போட்டு அடிக்கணும். சரியாப்பா? தீர்வு: முரளி விஜய் இந்த கணத்தில் இருக்காப்பா? இருக்குது. அப்படின்னா பிலாங்ஸ் டு ஏ. ரெண்டாவது, அஸ்வின் கணத்தில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குது, அதனால் பிலாங்ஸ் டு ஏ. மூணாவது, பத்ரிநாத் இந்த கணத்தில் இருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட்டாக பத்ரிநாத் இருக்குது. ஓகே, அப்படின்னா பிலாங்ஸ் டு ஏன்னு போட்டுருணும். சரியா? அடுத்து நாலாவது, கங்குலி இந்த கணத்தில் இருக்கான்னு பாருங்கள். கங்குலி இல்லை, அப்படின்னா நாட் பிலாங்ஸ் டு ஏ. பிலாங்ஸ் டு போட்டு அதை அடிச்சிடணும். சரியா? அஞ்சாவது, டெண்டுல்கர் இந்த கணத்தில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அப்படின்னா நாட் பிலாங்ஸ் டு ஏ. சரியா? கணத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா பிலாங்ஸ் டு போடணும், கணத்துக்குள்ளே இல்லைன்னா நாட் பிலாங்ஸ் டு போடணும். பிலாங்ஸ் டுனா ஈ மாதிரி போடணும், நாட் பிலாங்ஸ் டுனா ஈ மாதிரி போட்டு அடிச்சிடணும். ஓகேவாப்பா?